அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் ஈழத்து மீனவன் தஸ்லீம். நாங்கள் இன்று அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் அக்கரைப்பாத்தி பிரதேசத்துக்கு எங்களுடைய அவுட் மோட்டர் சின்ன ஒரு பிரச்சனை காரணத்தால் பார்ப்பதற்காக மிஷினை செய்வதற்காக சென்றிருந்தோம். அந்த வேலை வந்து அக்கரைப்பாத்து பெரிய மோத்துவாரம் என்று செல்லும் அழைக்கக்கூடிய அந்த ஏரியாவில் வந்து கடல் ஓரம் மற்றும் அங்கிட்டு கலப்புகள் இருக்கு பார்த்துக்கலாம். அது வந்து இந்த மழை அதிகம் என்ற காரணத்தால் வெள்ளம் போய் கொண்டிருக்கு. அந்த டைமில் பார்த்தா நிறைய சனங்கள் இருக்கிறாங்க. அப்போ என்னென்னு சொல்லி போய் பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா இங்கே வந்து கரையிலேருந்து கலையால் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மீனை இங்கேருந்து வீசி மீனை பிடிக்கிற ஒரு காட்சியை நாங்கள் இந்த பார்த்துருந்தோம். உண்மையில் பார்ப்பதற்கும் ஒரு அழகாக இருந்தது, ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. அப்போ நான் உடனே நாம் ஒரு மீனவன் என்ற அடிப்படையில் என்ன என்றது ஆராய முன் வந்தால் உண்மையில் இங்கேருந்து மீன்களை பிடிக்கான பாருங்க ஒரு சகோதரர் மீன் பிடிச்சதுன்னு வாரார். இதில் வந்து அக்கரைப்பாத்து பிரதேசம் கல்முனை சாய்ந்த மாதிரி எல்லா சகோதரர்களும் வந்து இந்த மீன்களை பிடிக்காங்க. இது வந்து காலக்குட்டி. நீங்கள் பாருங்க இந்த சகோதரர்கள் காலக்குட்டி பாறை கட்டா போன மீன்களை அவங்க பிடிப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அப்படி நிறைய நிருபத்திலே அந்த வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. மிகவும் பார்ப்பதற்கு ஒரு அழகாக இருக்குது. நாங்கள் மீனவனாக இருந்தாலும் இது ஒரு வித்தியாசமாகவும் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு விடயமாகவும் இருந்தது. உண்மையில் நேரடியாக நீங்கள் பார்க்கலாம் அவங்க அந்த போடுற முறையில். உண்மையில் பார்ப்பதற்கு மிக ஒரு மீனவனை கவர்ந்த ஒரு விடயமாக இருக்கின்றதை தெரிவித்துக் கொள்வோம். உண்மையில் இது எத்தனை நாள் இருந்து நீங்கள் பிடிக்கலாங்க? உங்கள 10 நாள். என்னென்ன மீன்கள் இதில் நீங்கள் பிடிக்குது? இதை நீங்கள் தொழிலாக செய்கிறீங்களா இல்லை கரைக்கு? டைம் பாஸ். ஒரு அழகான ஆகிக்கண்ணே அந்த இது என்னது, இது வந்து ஒரு வீட்டு கறி ஒரு பொழுதுபோக்கு மாதிரி என்ன இப்போ இல்லை இதில் அந்த இண்டஸ்ட் இந்த சவர் வந்து வீசுறதுக்கு கொண்டாந்துங்க வலை இதில் வந்து ஜப்பான் அது இது பாடும் இல்லையா? இந்த மோத்துவாரம் போகிற டைமில் தானே இப்படி வந்து செய்வாங்க இல்லை? மோத்துவாரம். உண்மையில் ஒரு அழகான ஒரு காட்சி. இந்த பிரதேசம் வந்து அக்கரைப்பட்டு பெரிய மோத்துவாரம்னு சொல்லி சொல்லுவாங்க. தம்பட்டை எனக்கு தெரியும். உண்மையில் ஒரு மீனவனை கவர்ந்த ஒரு விடயமாக இருந்தது. நாம் பாதையில் செல்லும்போது ஒரு வித்தியாசமாக இருக்கு என்பதால் நேராடி விசாரித்த போது உண்மையில் இதில் வந்து இந்த மீன் பிடிக்கணும் என்ற ஒரு ஆர்வம் கொண்டவர்கள் இவ்வாறான இதுகளை செய்து அவங்களும் ஒரு நல்ல ஒரு விடயங்களை கையாழ்ந்து ஒரு பொழுதுபோக்காகவும் ஒரு இந்த நாங்களும் மீன் பிடிக்கணும் என்ற ஆர்வத்தோடு இருக்காங்க. பார்ப்போம். நாங்கள் இன்னொரு பாறை மீன் பிடிச்சிக்காங்க. அந்த சகோதரர்கிட்ட போய்ட்டு அந்த மீனை நாங்கள் பார்ப்போம். அவங்க அந்த கடலுக்குள்ளே அந்த போகிற மீனை இதை பார்ப்போம். உண்மையில் ஒரு அழகான காட்சியாக இருக்குது. அங்கே மோத்துவாரம் செல்லும்போது இவ்வாறான ஆத்தோரங்கள் இந்த ஆற்றுவாரை என்று சொல்லுவாங்க. அதுகள் கடலில் படகொண்டும் அவங்களுடைய வலைகளை கல்லில் போகிறதுக்கான அவங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையில் பார்ப்பதற்கு மிக ஒரு அழகான ஒரு காட்சி. இந்த கடல் பிரதேசம் வந்து இந்த ஓரங்கள் வந்து கல் தண்ணிக்குள் இருக்கிறதால இந்த மீன் பாறை அதுகளை அவங்க பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க. பாப்பா ஒரு சகோதரர் பாறை மீன் ஒன்றை பிடிச்சி நான் வரக்குள்ள முந்தைய பிடிச்சி வச்சுட்டார். அந்த சகோதரன் சார் நமக்கு அந்த பாறை மீனை காட்டுவார். பார்த்து ஒரு 2 கிலோ இருக்குமா? 1.5 கிலோ 2 கிலோ இருக்கும். உண்மை இதை நீங்கள் என்ன தொழிலாட்சியில் இல்லை ஒரு பொழுதுபோக்கா? நீங்கள் எங்கே? கல்முனையிலேருந்து வந்துக்கிறேனே இவ்வளோ தூரம். ஒரு இதாக அவர் மிஸ் பாதி ஒரு ஃபன் உண்டுண்ணே. நீங்கள் மீன் வேணா இல்லை
மேசன் செய்து. ஆனால் இது ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன இந்த கலர் இது எவ்வளோ வரும் இது? இது வந்து 13,000. அப்போ இந்த 32,000. மொத்தம் கோஸ்ட் எவ்வளோ ஆகும் இது உங்களுக்கு? ஒரு 50-60 வரும்ண்ணே. அதை சில 6,500 பாருங்கள். இது வந்து ஒரு 55,000-60,000 கோஸ்ட் ஆகக்கூடிய இதை அவங்க வச்சு ஒரு இன்ட்ரெஸ்ட், அதாவது தொழிலாக இல்லாமல் அவங்க ஒரு பொழுதுபோக்காகவும் ஒரு ஒரு மணி அந்த மோத்தரம் போகிற டைமில் தான் அது செய்வாங்கண்ணே. இந்த 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 பிரதேசம் வந்து கல் இருக்குதுண்ணே. உண்மையில் பார்ப்பதற்கு ஒரு ஒரு அழகான காட்சியாரி பாருங்கள். ஒரு அந்த அவங்களுக்கு ரியலாக பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பொத்துவில் ஈழத்து மீனவன் தஸ்லீம் உங்களுக்கு அதை ஏற்பாடு செஞ்சுக்கிறார். ஈழத்து மீனவன் தஸ்லீம் யூடியூப் சேனலை பார்ப்பவர்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் இதில் கண்ட அந்த விடயங்களை கமெண்ட் ஊடாக தெரிவிங்க. இன்னும் பல மீனவ சம்பந்தமான விடயங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் பதிவு செய்யலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ஆய்பவான்.